வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, 3/12/30/21 இந்த தமிழ் தேதிகளில் பிறந்தவர்கள் 3/12/30/21 இந்த தமிழ் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த பொதுவான பலன் பரிகாரம் எப்படி இருக்கும், அவங்களுடைய பொதுவான வாழ்க்கை ரீதி எப்படி இருக்கும், அதுல என்னென்ன செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்போ முயற்சி, முன்னேற்றம், உழைப்பு என சொல்பவர் நீங்கள். அதாவது முயற்சி, முன்னேற்றம், உழைப்புன்னு சொல்லக்கூடியவங்க நீங்க. காலத்தின் தேவைக்கேற்ப செயல்பட வேண்டும் என எண்ணுபவர். குருவுடைய அமைப்புள்ள இந்த எண் தெய்வ அமைப்பு தேடி சென்றால் நாடி வரும் நல்லது. அதாவது தெய்வ அமைப்பை தேடி போனோம்னா நமக்கு நல்லது நாடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கோடி கோடி என்று சொல்பவரும் உங்கள் சொல் கேட்டு நடப்பார். அதாவது நம்ம கோடி கோடியா வாய் பேசுறவங்க கூட உங்க சொல்ல கேட்கறதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. மற்றவர்களுக்கு உபதேசம் சொல்லக்கூடிய குணம் இருக்கும். மற்றவங்களுக்கு உபதேசம் சொல்லக்கூடிய குணம் இருக்கும். எப்பொழுதும் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இது எல்லாமே இருக்கும். உங்களை எதிர்ப்பவர்கள் கூட சொல்லை செயலாக்க நினைப்பார்கள். உங்களை எதிர்ப்பவங்கிட்ட கூட சொல்ல செயலாக்க நினைப்பீங்க. தாய் தந்தை மதிப்பவர், சகோதர சகோதரிகளின் அன்பை பெறுபவர், அனுசரித்து செல்லும் குணமும் முன்கோபமும் உங்களுக்கு உங்கள் சொத்துன்னு சொல்லலாம். அதாவது அனுசரித்து செல்லும் குணமும் உள்ளவர், முன்கோபமும் உள்ளவர், அதெல்லாம் உங்கள் சொத்து அப்படின்னு சொல்லலாம். திருமணம் தாமதமாகும், திடீர்னு நடக்கக்கூடியதாகவும் இருக்கும். தொழில் பலதும் செய்பவர் தான், ஏனென்றால் ஒரு இடத்தில் நிற்க மனம் ஒப்பாது. இப்படி இருக்கும் உங்களுக்கு அதாவது வருஷத்துல ஒரு 4 மாசம் 5 மாதம் பார்த்தீங்கன்னா சங்கடங்களை கடந்து வரக்கூடிய சூழ்நிலை அதிகமா இருக்கும். ஆனாலும் அதையெல்லாம் இறைவனுடைய ஒரு பலத்தால ஜெயிப்பீங்க. சில சமயம் இறைவனையே திட்டுவீங்க. குலதெய்வம் உங்கள் மனதில் நினைத்தது போல் உங்களுக்கு உறுதுணையாக வரும். சில ஏமாற்றுக்காரர்களால் பல தொல்லைகளை அனுபவிப்பீர்கள். அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். இருப்பினும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய சக்தி அதிகம் இருக்குது. அதாவது 3/12/21/30 இந்த தமிழ் தேதியில் பிறந்தவர்களுக்கு எதிலும் முன்னேறக்கூடிய வாய்ப்பு அதிகம். சிக்கல் எவ்வளவுதான் வந்தாலும் நீங்க செய்யற காரியத்தை ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு தைரியமா அதை செஞ்சிருவீங்க. அப்போ உங்களுக்கு கால் பாத்தீங்கன்னா காலில் ஏதாவது ஒரு பாதிப்பு வருது, முதுகுல ஏதாவது ஒரு பாதிப்பு வருது, இந்த நரம்பு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பாதிப்பு வர்றது இருக்கு. அதுல கவனமா டாக்டரை பார்த்துக்கணும். சொல்லுவாங்கல்ல, கல்லடி விழுந்தாலும் கண்ணடி விழுகக்கூடாது அப்படிம்பாங்க. அதுபோல கண் திருஷ்டி, சத்ரு சாபம்னு எப்பொழுதும் உங்ககிட்ட சுத்தி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம எப்பவுமே கரெக்டா பார்த்துக்கணும். அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க பிள்ளைங்க விஷயத்துல எப்பவுமே கவனமா இருப்பீங்க. மாரியம்மன் வழிபாடும், லக்ஷ்மி நாராயண வழிபாடும், பைரவ வழிபாடும் உங்கள் கஷ்டத்தை தீர்க்கும். மாரியம்மன் வழிபாடும், லக்ஷ்மி நாராயண வழிபாடும், பைரவ வழிபாடும் உங்கள் கஷ்டத்தை தீர்க்கும். அதிகம் ஒரே வண்ணம் உள்ள ஆடையை அணியலாம். அதாவது எப்பவுமே ஒரே நிறமா இருக்கணும். எந்த ட்ரெஸ் போட்டாலும் பிளைனா இருக்கணும். அதுல கோடு போட்டிருக்கிறது, பல புள்ளிகள் இருக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. பௌர்ணமி நாள்ல மலைவளம் வருவது உங்களுக்கு சிறப்பு. 3, 9 ராசியான எண்கள். செவ்வாய், வியாழன் ராசியான கிழமைகள். பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.